நீங்க இல்லைன்னா நானும் இல்ல, நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல. அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. ஹalleluya ஹalleluya. தேவசமூகத்துல அப்பப்பா ஹalleluyaன்னு சந்தோஷமா இருக்கிறதுக்காக சொல்லணும். ஹalleluya ஹalleluya. எபேசியர் 5வது அதிகாரம் தெலுங்குல வாசிக்க கேட்டோம். சகோதரி இந்திரா சிஸ்டர் அவர்கள் முன்னாடி அந்த வசனத்தை தமிழ்ல வாசிப்பாங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 22-33 வரைக்கும். ஒரு கணவன் மனைவியாக இணைய போகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவியும் ஒரு புருஷனும் திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று எபேசியர் 5வது அதிகாரம் 22-33 முன்னாடி வந்து சகோதரி இந்திரா சிஸ்டர் அவர்கள் வாசிப்பாங்க. மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிகிற சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கு ரட்சகரா இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கலைத்திரை முதலானவைகள் ஒன்றிலும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களின் அன்பு கூர்ந்திருக்க வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாமிசத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கு அவருடைய எலும்புகளுக்கும் உடையவர்களாகவும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனின் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாசமா இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரிது. நான் கிறிஸ்துவை பற்றும் சபையை பற்றும் சொல்கிறேன். ஆமென்.